அந்த மாதிரி கொடுமைகள் இன்னும் இந்த மக்களை வந்து யாராவது பண்ணாங்கன்னா பயந்துக்கிறாங்க. இவங்க ஏதோ கேட்குறாங்க, நம்ம சொன்னமா எல்லாம் பிடிச்சிட்டு இவங்க நம்மளை மாட்டு விட்டு போனாலும் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இன்னும் நம்ம மக்கள் மத்தியிலே நிறைய இருக்குது. அது அப்படியே ரீமேக் ஆகிட்டேங்க சார். அதான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னமும் இந்த பிளாக்ல வந்து நம்ம அறிஞர் மக்களுக்கு நிறைய கொடுமைகள்லாம் இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு வந்து நாங்கள் போகிறதுனால அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னமும் வந்து நிறைய இடத்துல வந்து டம்ளர் தனியாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் வந்து போய் குடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட ஏன் போய் தனியாக அவன் ஒரு டம்ளர் டீ கொடுப்பான், நம்ம குடிக்கணும். அதில் வந்து அந்த நம்ம அந்த டீ கடைக்கு போகாதே கூட இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க. நம்ம மக்களாக வந்து இன்றைக்கி ஒதுங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து வெளிப்படையாக வந்து யார் வந்து கேட்டாலுமே ஒரு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுமை நடக்கல அப்படின்னு. இப்போ இதே ஊரில் இந்த 2 மாதத்துக்கு முன்னே தண்ணி பிரச்சனை ஏகப்பட்ட கொடுமை நடந்துச்சு. ஆனால் ஆதிக்க ஜாதிகாரனுக்கு இவங்களுக்கு சண்டையே வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அது இது வரைக்கும் அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சொன்னால் அவங்க நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்துட்டு போயிடுவாங்க, நாளைக்கு நம்மளால் இவங்க மாற்றத்துக்கு என்ன பண்ணுறது பயம் இருக்குது.